முதல்வர் விஜய் பற்றி பேச முக்கிய முடிவு ஒன்றை பாஜக எடுத்திருப்பதாகவும் அதற்கு பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் முக்கிய செய்தி ஒன்றை பாஜகவிற்கு சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் கசிகின்றன. கோவையில் பாஜக மையக்குழு கூட்டம் முடிந்த நிலையில் டெல்லியில் முகாமிட்டுள்ள மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்து வருகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆராய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் கடந்த 20ஆம் தேதி கோவைக்கு வந்திருந்தார். 2 நாட்கள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பொதுச் செயலாளர் AP முருகானந்தம், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் என முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருந்தனர். தேர்தல் தோல்வி மற்றும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிய நிலையில் திமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா என்ற குரல்கள் எழ தொடங்கியுள்ள நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக எப்போதும் பாஜகவின் கொள்கை எதிரிதான், கூட்டணி குறித்து வரும் காலங்களில் முடிவெடுக்கலாம், இப்பொழுது மக்கள் பணியில் கவனம் செலுத்துங்கள் என நிர்வாகிகளுக்கு மேலிடம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் BL சந்தோஷ் பேசும்போது, விஜயின் அரசியல் நகர்வுகளில் தவறுகள் இருந்தால் தாராளமாக தட்டி கேட்கலாம். ஆனால் விஜய் மீதோ அல்லது அவரது கட்சியினர் மீதோ தனிப்பட்ட முறையிலான விமர்சனங்களையோ தரம் தாழ்ந்த தாக்குதல்களையோ எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது என நிர்வாகிகளுக்கு BL சந்தோஷ் கட்டளையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தாவேகாவை கையாளுவதில் பாஜக ஒரு நிதானமான அணுகுமுறையை கடைபிடிப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே கோவையில் ஆலோசனை முடிவடைந்த கையோடு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் நேற்று டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து தேர்தல் தோல்வி குறித்து விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து அவர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் இதர தேசிய தலைவர்களையும் சந்தித்து தமிழக பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை பின்பற்றித்தான் தமிழக பாஜகவினரும் முதல்வர் விஜய் பற்றி விமர்சிக்காமல் முதல்வர் விஜய் ஆட்சி பற்றி மட்டுமே விமர்சிக்கின்றனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் போக போக தாவேகா ஆட்சியை பற்றி பாஜகவினர் இன்னும் அதிகமாக விமர்சிப்பார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவில் மேலிடம் வழங்கியிருக்கும் இந்த அறிவுறுத்தல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழக பாஜகவின் இந்த போக்கு அந்த கட்சிக்கு வலிமையை சேர்க்குமா என்பது பற்றியும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.